ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அளவுக்கு பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீஃப் பிரியாணி வைக்கிறதுக்கு வேண்டி 1 கிலோ அளவுக்கு அரிசியும் 1 கிலோ அளவுக்கும் பீஃபும் தான் நான் எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பீஃபுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். கூடவே நம்ம பிரியாணியில் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3ஐயும் சேர்த்து கொடுத்து கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இந்த பேஸ்ட்டோட ரெசிபி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பாத்திரத்தில் தேவையான ஆயில் ஊற்றி கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி கொடுத்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினாவெல்லாம் நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்து அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறி வர நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 100 ml தயிரையுமே சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கி ஃபைனலாக நம்ம வேக வச்சுருக்க பீஃபையும் இது கூட சேர்த்து கொடுத்து நம்ம 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறனால ஒரு 100 ml நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யுமே இந்த ஸ்டேஜில் இது கூட ஊற்றி விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போய் வர ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கி ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியோட அளவுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழ சாறும் இதில் பிழிஞ்சு விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சீரக சம்பா பிரியாணி அரிசியும் இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் இது கூட சேர்த்து கொடுத்து ஃபைனலாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி தயாராகிடும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.